அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஈஸி அண்ட் குயிக்கான ஹைதராபாதி ஹலீம் தான் செய்ய போகிறோம். ஹலீம் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நாள் வேணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு, மசூர் பருப்பு, அப்புறம் உளுந்து. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதில் சிறு பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தலியா சொல்லுவாங்க ப்ரோக்கன் வீட், அது மட்டும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சம் அதிகமாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் கேஷ்யூஸ், பாதாம் எல்லாம் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி ஃப்ரெஷ் வாட்டரை போட்டு இதை 1 ஹவர் ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஊறுனா போதும். இதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோன்னா, என்ன நம்மக்கிட்ட இருக்கோ 1 kg மட்டன் எது இருந்தாலும் 1 kg எடுத்தால் போதும். மட்டன், சிக்கன், பீஃப் இது எதுலேயும் செய்யலாம். அதில் முதல்ல வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் இதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்களா, இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இதில் 1 கப் தயிர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. பருப்பும் மட்டனும் ஒரே 1 ஹவர் தான் இதை ஊற வச்சா போதும். சேம் தான் டைமிங். அப்புறம் நீங்கள் வந்து மட்டனை வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வந்து 1 கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நிறைய ஊற்றணும் தாராளமாக. இதில் ஆயில் கீ மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் ஆயில் இல்லைனா கீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜீரா சொல்லுவாங்க, ஷாஹி ஜீரா, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா தண்ணி எண்ணெயில், அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌன் ஆன உடனேயே நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த மட்டன் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டனை வந்து அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதில் தான் உங்கள் டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணும். அந்த மட்டனை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி, 1 கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணி போட்டுருங்க. ஏன்னா நம்ம மட்டன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகணும். அப்படியே ரொம்ப ஜூஸியாக அதை தொட்டவுடனே பிஞ்சிட்ட மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இதை மூடி வச்சுருவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 விசில்ஸ் எடுத்தால் தான் நம்ம வந்து மட்டன் இருக்கட்டும். பீஃப்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விசில்ஸ் எடுக்கணும். சிக்கன் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நார்மலாக அது மேஷ் பண்ணுற அளவு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பும் அதே நேரத்தில் இன்னொரு குக்கரில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 5 விசில்ஸ்க்கு வச்சுருங்க. இது வந்து மூடி போட்டு நல்லா மூடிட்டு 5 விசில்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இந்த பருப்பை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறான் என் பையன் விசில்ஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து இது பார்த்திங்களா, இந்த மாதிரி பருப்பு இந்த ஸ்டேஜில் வந்துடணும். இது அப்படியே நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாக அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், தானியம் மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் அவ்வளோவா பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. ஆனால் நான் இங்கே பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எதில் நீங்கள் ஹலீம் செய்யணுமோ அந்த பாத்திரத்தில் இந்த பேஸ்ட்டு முழுக்க ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம மட்டன் குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் குக்கரை. அப்படியே நம்ம போட்ட ஆயில், அப்புறம் மட்டன்லேருந்து வந்த ஆயில் எல்லாம் மேலே இருக்கும். அதை அப்படியே செப்ரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே கார்னிஷ் பண்ணும்போது போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கலரே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதை நல்லா ஒரு ஏதாவது ஒரு திக்கான பொருளை வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா அதுலேயும் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ண மட்டனை நான் தாலில் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா இது பாருங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஒரு நல்லா ஒரு 10 minutes 15 minutes கொஞ்சம் தண்ணி போடணுன்னா நீங்கள் போட்டு இதை நல்லா இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடணும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் ஹலீம். இது அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரைடு ஆனியன்ஸ், ஃப்ரைட் கேஷ்யூஸ், லெமன் எல்லாம் வச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே மவுத் மெல்ட் ஆகிடும் மவுத்தில். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரம்ஜான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக 2 ஹவரில் சமைச்சிட்டேங்க. 10 ஹவர் எல்லாம் இல்லை.
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம் குக் ஃபுட் இஸ் பெஸ்ட் ஆல்வேஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.